எண்ணங்கள் சிந்தனைகள் எல்லாம் ஆண்டவரிடம் ஒப்பு கொடுக்கலாம். Let God lead us. ஆண்டவர்கள் நடத்தட்டும், ஆண்டவரை வழிநடத்தட்டும், ஆண்டவரை பராமரிக்கட்டும். ஆண்டவரே உடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கணும். எங்கள் சிந்தைகள் எல்லாம் உண்மை சார்ந்து இருக்கட்டும், எங்கள் எண்ணங்கள்லாம் உண்மை சார்ந்து இருக்கட்டும். இந்த ஆராதனைக்கு நாம் ஒன்று கூடி வந்து இருக்கோம். எங்கள் மதில் இடைப்படுகிறார். ஒரு உள்ளங்கள் உடைய மகிழ்ச்சியினால் பூரிக்கட்டும், உடைய ஒளியினால் பிரகாசிக்கட்டும், மனக்காலங்கள் திறக்கட்டும். நீர் மகிமைப்படுவீரா? நீதியின் நிலையத்திலிருந்து உன் திருமுகம் நான் காண்பேன். உயிர்த்தெழும்போது உன் சாயலாய் திருப்தியாகும். ஒன்று கூடி இந்த பாடலை உற்சாகத்தில் பாடலாம், ஒரே குரலோடு பாடலாம். தேவனுடைய சமூகத்தில் உற்சாகத்தோடு தேங்க்யூ லார்ட், நன்றியோடு துதிக்கிறோம். தேங்க்யூ லார்ட். Oh
இன்றைக்கு எப்படி இருக்கிறோமோ, நம்ம ஒருவேளை தாயை போல இருக்கலாம், தகப்பனை போல இருக்கலாம், ஆனா வேதம் ரொம்ப அழகாக போதிக்குது. ஒரு நாளைக்கு இயேசுவை நம்ம சந்திக்க போகிறோம், முகமுகமாய் சந்திக்க போகிறோம். அன்றைக்கு அவர் எப்படி இருக்கிறாரோ அந்த ஒரிஜினல் அப்படியே ஆயிடும். அதெல்லாம் பவுல் யோவான் சொல்லுகிறாரு, அதாவது இன்றைக்கு நம்ம எப்படி இருக்கோம் தெரியாது, அன்றைக்கு அது போல நம்ம கண்டிப்பா மாறிடும். கொடுத்திருக்கிறாங்க மிகப்பெரிய ஒரு பாக்கியம், மிகப்பெரிய பாக்கியம். ஏன்னா ஆதி புஸ்தகத்தில் தேவன் என்ன சொன்னாரு, மனிதன் எப்படி உருவாக்குனார், அவருடைய ரூபத்தின்படி சாயல்படி உருவாக்குனார். அந்த சாயல் அங்க வெளிப்படுகிறது. இன்றைக்கு அதே அவர் கொடுத்துருப்பாரு, ஆனா யாருடைய புள்ளன்னு தெரியாம இருக்கும் பாருங்க. ஆனால் ஆண்டவர் அங்க அந்த சாயல் அங்க திருப்தி ஆக்கிறார். நான் ஒன்று கூடிய நாளில உற்சாகத்தோடு, என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன். பவுல் ஒரு மிகப்பெரிய சிறைச்சாலையில் இருக்கிறார் பாருங்க. அப்போ தீமோத்தேயுக்கு எழுதுகிறார், என் அழைத்தவரை யாருன்னு அறிஞ்சிருக்கிறேன், அவர் எவ்வளவு வல்லவர், நல்லவர், பெரியவர் அறிஞ்சிருக்கிறேன். ஏன்னா தீமோத்தேயு என்ன யோசிக்கிறாரு, அவர் எல்லாம் ஊழியக்காரரு, பவுல் ஜெயில போட்டாங்க, அவருதான் போதகரு தீமோத்தேயுக்கு. அப்ப அவரு யோசிக்கிறார், இவ்வளவு பெரிய வல்லமையாக கிரியை பண்ண ஊழியக்காரரை ஜெயில போட்டாங்க, எல்லாமே முட்டிடுச்சுன்னு. அவங்க இந்த பவுல் கடிதத்தை எடுத்துக்கிறாரு, என் அழைச்சவர் யாருன்னு அறிஞ்சிருக்கிறேன், அவர் வல்லமை எப்படிப்பட்ட நான் புரிஞ்சிருக்கிறேன். ஒருவத்து கூட பவுலையே தொட முடியாது, அவரையே தொட்டு அந்த வல்லையம் மாற்றிருக்கு தேவன். அவர் எந்த அளவுக்கு தேவன் மீதி பெறலாம், உண்மை லேசா தொட முடியும். ஹல்லேலூயா. Praise ஒன்று கூடிய நாளை இந்த பாடல் பாடலாம். Thank you Lord. நன்றியோடு துதிக்கிறோம். Hallelujah. Praise என்னை ஆட்கொண்ட இயேசு.
அவர் யார் என்று தெரியுமா உங்களுக்கு? அவர் யார் என்று தெரிஞ்சிருக்கிறது ரொம்ப முக்கியம் வாழ்க்கையில. அவரை யாருன்னு தெரிஞ்சுக்கிறீங்கன்னா வாழ்க்கையில எந்த சூழ்நிலைகளுக்கும் நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையவே கிடையாது. ஏன்னா அவரே கூட உங்களை நடத்த வல்லவரும் நல்லவரும் போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. வாதையும் கூடாரத்தை அணுகாது. ஆண்டவரே பஸ்காவை புசிக்கிற நேரத்தில் ஆண்டவர் சொன்னாரு, இந்த இரவில நான் கடந்து போவேன். கடந்து போற நேரத்தில் யாரெல்லாம் அந்த வீட்டுக்குள்ள இருந்து இந்த பஸ்காவை புசிக்கிறாங்களோ அவங்க வீட்டுல அழுகையின் குரல் இருக்காது, மரணம் இருக்காது. இன்றைக்கு நம்ம பந்தியில கலந்து கொள்ள இருக்கிறோம். அன்றைக்கு பஸ்காவை ஒப்பு கொடுத்தவரை இன்னைக்கு அந்த பஸ்காவை புசிக்க முடியாது. அந்த ஒரிஜினல் பஸ்காவை கொடுத்திருக்கிறார், இயேசு சரீரத்தை. இது நம்ம சரீரத்துல மரணத்தை எல்லாவற்றையும் நீக்கி ஒரு புதிய வல்லமை, புதிய ஆற்றல் நமக்கு கொடுக்க சரீரத்திற்கு எல்லா மரணத்தையும் போக்குறது வேதம் போதிக்கிறது. தேங்க்யூ லார்ட். அல்லேலூயா. ஒன்று கூடி இந்த பாடல பாடுவோம். தேங்க்யூ லார்ட். நன்றியோடு துதிக்கும், நன்றியோடு வாதையோடு கூட